வணக்கம் சீத்தமிழ்ல இருக்கு காமெடி சீரிஸ் அரவிந்த் அன்பு வணக்கங்கள். ஸ்பெஷலான காமெடி ஷோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான காமெடி ஷோஸ் அவங்களுக்கு இருக்க திறமையெல்லாம் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேம்ல நாங்கள் விளையாண்டே ஆவோம், வின்னர் பரிசு வென்றே ஆவோம், டான்ஸ் ஆடியே ஆவோம்னு 6 பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த 6 பேர். ஒரு ஹாய் சொல்லிக்கோம். ஹாய் ஹாய். உற்சாகப்படுத்துறதுக்காக எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாய் ஹாய். ஒருத்தவங்க பேர் கேட்போம். மேடம் உங்க பேரு? காயத்ரி. காயத்ரி. சொந்த ஊர்? சென்னை. பிடித்த நடிகர்? விஜய். விஜய் சொல்லி நீங்களே சிரிக்கிறீங்களே, ஏன்? பிடிக்குமா? சரி. உங்க பேர்? சௌமியா. சௌமியா. சொந்த ஊர்? சென்னை. சென்னை. பிடித்த நடிகர்? விஜய். விஜய். நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸா? தெரியும் எனக்கு. நல்லா கைத்தற கொடுங்க. வணக்கம். உங்க பேரு? உமா. உமா. சொந்த ஊர்? சென்னை தான். சென்னை தான். பிடித்த நடிகை? சேம் விஜய். பிடித்த நடிகையில கேட்டேன். எப்படி? ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா. ஸ்ட்ரைட்டா இங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா. ரைட். வணக்கம். உங்க பேர்? பிரியா. பிரியா. சொந்த ஊர்? சென்னை. பிடித்த டைரக்டர்? டைரக்டர் மணிரத்னம். மணிரத்னம். ஏன் அந்த பேர் தான் தெரிஞ்ச பேரு? நிறைய படம் பிடிக்கும். நிறைய படம். அவரோட கான்செப்ட்ஸ் பிடிக்கும். இந்த நாட்டுக்கு எல்லாம் சொல்ல விரும்புறாரு. கண்டிப்பா ஒரு நாட்டுக்கு சொல்லுங்க. ப்ரொடியூசர் தான் சொல்லிருக்கேன். ரைட். உங்க பேரு? சுகன்யா. சுகன்யா. உங்களுக்கு சொந்த ஊர்? சென்னை. பிடித்த காமெடி நடிகர்? கவுண்டமணி. கவுண்டமணி செந்தில். வாவ், எவர் கிரீன் காமெடி ஆர்டிஸ்ட். உங்க பேர்? ஷாலினி. ஷாலினி. சொந்த ஊர்? சென்னை. பிடித்த நடிகை? ஹன்சிகா. ஹன்சிகா. அதுக்கு முன்னாடி? சரோஜா தேவி பிடிக்கும். சரோஜா தேவி. என்ன அடுத்து அங்க போயிடுச்சு அந்தம்மா. ஆமா, அவங்க ஆதவன்ல கூட நடிச்சாங்கல்ல. ரைட். இருந்துட்டு போகுது. ரைட். இப்போ ஸ்ட்ரைட்டா கேமுக்கு போறதுக்கு முன்னாடி டீம் ஏ அண்ட் டீம் பி எப்படி பிரிச்சிருக்கோம், டீம் ஏ அண்ட் டீம் பிக்கான ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்குறோம். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு செல்ஃபோன் ஒன்று கீழே கிடக்குது, நீங்கள் இதை பார்க்குறீங்க, உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? அந்த செல்ஃபோன் பக்கத்தில் நான் நிற்பேன். நீங்கள் அந்த செல்ஃபோன் பார்த்தோன்னே உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? டீம் ஏலேருந்து யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? உங்களோடதா? என்னது? மொபைல். ஹை, மொபைலு உங்களதா? என்னது இல்லை, ஆனால் உண்மையே சொல்லுங்க. உண்மையை சொல்லிடுறேன் மேடம். என்னது இல்லை, பார்த்தா எடுத்து யார்கிட்டயாவது கொடுக்க மாட்டீங்களா? நானே இப்போ தான் பார்க்குறேன், நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன். பொய் சொல்லாதீங்க. நிஜமாக தான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இல்லை? என்னது இல்லை. சரி, ஓகே. அப்போ நான் எடுத்து கொடுத்துறேன். அதையே என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் எடுத்து கொடுப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்க கண்ணு முன்னாடி வேணா கொடுக்குறேன். கொடுங்க. யாருது? யாருமே இல்லையே. இப்போ யார்கிட்ட கொடுக்குறது? என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல பரவாயில்ல, யாருமே இல்லை. என்கிட்ட போலீஸ் கிட்ட கொடுத்துறேன். போலீஸ் கிட்ட ஸ்ட்ரைட்டா? ஓகே, கொடுத்துறேன். கொடுத்துருங்க. அவ்வளோதான். போயிட்டு வாங்க. கை தருங்க. கீழே கிடந்து ஒரு மொபைல் எடுத்தா போலீஸ்ட்ட கொண்டு கொடுப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, யூ ஆர் எக்ஸ்கியூஸ்டு. யா. யா. நோ. ஒன் இங்கிலீஷ். இல்ல. ஏன் அப்படி ஆமா, ஏன் போன் தான். எப்படி எப்படி சொல்றீங்க? ஏன் போன் தான். சரி, நம்பர் சொல்லுங்க. அதோட ஃபோன் நம்பர். அதான் 1 2 3 4 5 6 7 8 0. உங்களோட ஃபோன் நம்பர் தானே? ஃபோன் நம்பர் சொல்லுங்க. இது இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். பிரஸ் போன். பழசு மாதிரி தான் இருக்கு. அதான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு வந்தேன். அப்பாடா, நல்ல வேளை தொலைச்சிருவேன். ஏங்க எப்படி இருக்கீங்க? ஏங்க நல்லா இல்லையா? நானு நல்லா தானே இருக்கேன். நல்லா இல்லையா? சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க போன் ஏன் அப்ப கீழே இருந்தது? சும்மா தெரியாம பேசிட்டே இருந்தேன், யதார்த்தமா கீழே போட்டுட்டேன். ஓ, இல்ல பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன போனை கீழே போடுற மாதிரியா? கல்பிரேட் மாதிரியே இருக்கே. அப்படின்னா தீஃப். ஓ மேடம், எப்படி ஒழுங்கா வந்திருக்கீங்களாக்கும்? நீ ஏமா இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க? சரி சரி, நம்புங்க. நான் சொன்ன கான்செப்டே புரியலையோ? ஹலோ, ஃபோன் உங்களோடதா? இல்ல மேடம். உங்களோடது இல்லையா? கொடுத்துடலாமா? யார்கிட்ட? பக்கத்துல யாராவது பார்த்து? அது எனக்கு கொடுக்கலாமே. நீங்க எப்படியும் 2000. இது எவ்வளவு இருக்கும்? இதுவா? கொண்டாங்க பாப்போம். ஜஸ்ட் இப்படியே பார்க்கலாமே. எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். அப்படியே பார்க்கலாம். இல்ல, பேலன்ஸோட தான் இருக்கு. பேலன்ஸ் இருக்கா? ஆமா. சரி, கொடுங்க. ஒரு நிமிஷம். ஒரு 2500 தேவை. தேங்க்யூ மேடம். கொடுங்க ஒரு நிமிஷம். இது என்னோட போன். இது இல்ல நான் பார்க்கணும்ல. ஏன் என்னோட போன் நீங்க பாக்குறீங்க? சரி, ஒரு நிமிஷம் கொடுங்க. நான் பார்த்தது இல்ல. வெரி சாரி மேடம். நான் முன்ன பின்ன பார்த்திருப்பேன். ஒரு முன்ன பின்ன பாத்துக்கங்க. கொடுங்க. எவ்வளவு தேரும் இது? ஆக்சுவலி எவ்வளவு தேருமா?
ஒரு 1/4 கிலோ தரும். 1/4 கிலோ தரும். சரி கொடுங்க ஒரு நிமிஷம். வேண்டாம். குடுக்குறீங்களா இல்லையா? சரி போய் தொலைங்க, நீங்களே வச்சுக்கோங்க. போமா வரேன். ஒரு கீழே கிடந்த ஒரு மொபைல் எடுத்தா பக்கத்துல காட்ட கொடுக்குறாங்க, போலீஸ்ல ஒப்படைக்கிற ஒரே ஒரு பேசுறீங்களா? இந்த வரேன், கேம் எடுத்துட்டு வரேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம கேமுக்கு போகிறோம். ஒருத்தவங்க கால் கீழே வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னேன். உங்கள் கால் விரல்கள் அதை அப்படியே பிக் பண்ணிக்க போறீங்க. நொண்டி அடிச்சு போறீங்க. கரெக்டாக உங்களுடைய பேஸ்கெட் நிறைய ட்ராப் பண்ண போறீங்க. கையை வைக்க யூஸ் பண்ணவே கூடாது. அப்படியே எடுக்கிறீங்க, அப்படியே தூக்கி போறீங்க. போகிறவள்ள கீழே விழுந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ரைட், இதே கேம் தான். 60 செகண்ட்ஸில் யார் அதிக நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்டோன்ஸ் உங்கள் பேஸ்கெட்டில் சேர்க்குறீங்களோ அவங்க 2 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக கேம் போகிறோம். முடிச்சாமல் ஒரு கை தட்டலாம் உங்களுக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா கால்லாம் தூக்கி பின்னாடி 10 வரலையும் 10 தூக்கி வச்சுக்கிச்சியா? ஆமாம், அப்படி வச்சுக்கோ. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Nine, 8, 7, 8, 5, 4, 3, 2. என்னம்மா ஒன்று அங்கே எல்லாமே அங்கே தான் இருக்கு. வர்ற கோவத்துக்கு எல்லாம் நான் உங்க பேஸ்கெட் எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். கீழே விழுந்ததா உள்ள தூக்கி போடாமல் எடுத்துட்டு வரணும். 3 பேருமே ஒன்னொன்னு கீழே போட்டுருக்காங்க. வெரி குட். யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லி பார்க்க போறோம். 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா கைத்திருக்காங்க உங்களுக்கு. சூப்பர். அண்ட் இவங்க வந்து 1 2 3 4 5 7 பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ். ஒரே கடையில் தான் கல் வாங்கணும். உங்களுக்கு மட்டும் நாங்கள் தயாரிச்சா கொண்டு வந்தோம். ஸோ 4 பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட்ஸ் அண்ட் 6 பாயிண்ட்ஸ். 6 and 7 செலக்டட் ஃபார் ஃபைனல் ரவுண்ட். நல்லா கைத்தட்டு கொடுக்கலாம். சூப்பர். இங்கே வாங்க, வச்சுருங்க, அது வேண்டாம். இங்கே வாங்க. What a karuvad, 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 what a karuvad. சுத்த வட போச்சுடா, what a karuvad. வட்டம் கிழிஞ்சு போச்சுடா, what a karuvad. என் கட்டம் அழிஞ்சு போச்சுடா, what a karuvad. ரொம்ப மட்டம் தட்டியாச்சுடா, what a karuvad. நான் கருத்து சொல்ல போறேன்டா, what a அதே கேம், அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெயிட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆக்டிவிட்டி அட்டெண்ட் பண்ண போறாங்க. சும்மா நம்ம இடையில போவோம். யார் ஃபர்ஸ்ட் போறாங்க? மொபைல் ஒன்று இருக்கு. எப்படி 5000 தேரம் போல இருக்குது. ஐயோ என் மொபைலை காணும். நான் எங்க போட்டேன்னு தெரியலையே. எங்க அம்மா வாங்கி கொடுத்த மொபைல் ஆச்சு. ஐயோ என் மொபைல் ரொம்ப நேரம் தேடினோம். இதான் நல்ல வேலை கிடைச்சது. எங்க அம்மா கஷ்டப்பட்ட காசு வீண் போல. ஹலோ சொல்லுங்க. என்னம்மா நீயா தனியா பேசிக்கிற? மொபைல் ஒன்று காய்ச்சி. ஏன் மொபைல் அது ஆக்சுவலா மொபைல நீங்க இங்க போட்டு அங்க என்ன நிக்கிறீங்க? நான் டெஸ்ட் பண்றேன். மொபைல் இங்க போட்டு யாரு என்ன ரியாக்ஷன் பண்றாங்க நான் பாக்குறேன். எங்க அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்த மொபைல். இந்த மொபைல் 5000 ரூபாயா? பார்த்தா தெரியல. தெரியாது, வாங்கினா தான் தெரியும். நீங்க வாங்கல, சும்மா தானே பாத்துட்டு இருந்தீங்க. ஆமா, என் மொபைலே தான் அது.
குடிக்கிட்டு போறாங்க. மொபைல கொடுங்க. என்ன மொபைல்? ஏன் மொபைல்? ஏன் மொபைல் இது? அந்த மொபைல் பேர் லாவா, உனக்கு தெரியுமா? பாருங்க, நீங்க சொல்லுங்க. அட பாவில, அதுக்குள்ள பார்த்து வச்சியா நீ? அப்ப கொடுங்க ஏன் மொபைல். கீழே கிடந்து எடுக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறாங்களே. ஹலோ ஹலோ, உங்களுதா? போன் எப்படி வச்சு ஹலோ சொல்லுங்க. இப்படியே வச்சுட்டு ஹலோனா எப்படி கேட்கும்? ஹலோ, ஹலோ. இந்த ஃபோன் உங்களுதா? மைக்ல. இந்த ஃபோன் உங்களுதா? ஆமா மேடம், என் போன் தான். கரெக்டா சொல்லுங்க. அதான் உங்களுதா? ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க, அதுல இருந்து போன் பண்ணலாம். அதான் என் போன். தெரியுங்க, ஃபோன் பண்ணலாம். உங்களுதா? ஆமா, என்னதான் இங்க கீழே கிடந்துச்சா? நல்ல வேலை. போய் சொல்லுங்க. உங்களுதா? சத்தியமா என் மொபைல் தாங்க. எப்படி சொல்றீங்க? என் கையில வச்சிருக்கீங்களா, அதனால தான். என் கையில வச்சிருக்கேங்க உங்க மொபைல். என்கிட்ட கொடுத்துங்க. உங்களுதுன்னு எப்படி சொல்றீங்க? என் மொபைல் தான் அது. அதுல பாருங்க, போன் பண்ணி பாருங்க, போன் போகும் பாருங்க. இது அவுட் கோயிங் இன் கோயிங் பேசலாம் அதுல. போன், என் போன் நம்பர் சொல்லுங்க. அதான் என் நம்பர் தான் மேடம். என் நம்பர் உங்களுக்கு. வெரி சாரி, நான் தர மாட்டேன் மேடம். நோ ப்ளீஸ், என் மொபைலை கையில வச்சுட்டு ஹவு டேர் யூ ஆர் ஆஸ்கிங் மை நம்பர். கொண்டாங்க, கொடுத்துருமா. அப்பா போ. எப்படி நீ இது மாதிரி சந்திச்சிருக்கியா நீ? நைஸ் கேர்ச்சல். ஹலோ ஹலோ, என் மொபைல் எங்க போட்டேன்னு? ஹலோ ஹலோ, என் மொபைல் எங்க? என் மொபைல் பாத்தீங்களா? எங்க மொபைல்ல இல்லையே. மொபைல் இல்லையா? எங்க போட்டேனே தெரியல. எவன் எடுத்தானோ? இது உங்க மொபைலா? என் மொபைல் தாங்க. சொல்றீங்க? இந்த இப்பதான் தேடிட்டு இருந்தேன். நல்ல வேலை என் மொபைலை கொடுத்து மகாராஜ் கொண்டாமா. மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு மங்களகரமா வந்து என் மொபைலை கண்டுபிடிச்சு கொடுவா. இது உங்க மொபைல் இல்ல. என் மொபைல் தான். இல்ல, எப்படி சொல்றீங்க? இந்த தேடிட்டு இருந்தேன். கீழ இருந்தா உங்க மொபைலா? ஆமா, இப்பதான் கீழே போட்டு போனேன். எப்ப கீழ போட்டீங்க? டைம் சொல்லுங்க. மாதிரி தான் வந்து. டைம் சொல்லுங்க. 3:15. 3:15. இருட்டு இருக்கு, 3:15ன்றீங்க. நான் நார்வேல இருக்கேன். மொபைல் கொடுமா. மொபைல்ல தர முடியாது, நான் போலீஸ் கிட்ட கொடுக்குறேன். போலீஸ் கிட்டயா? நீங்க வாங்கிக்கங்க. எதுக்கு என் மொபைல் தூக்கி போலீஸ்? உங்க மொபைல் எப்படி எங்களுக்கு தெரியும்? அதுக்கு நான் ஒன்றை நிரூபிக்கணும். நானு நிரூபித்தாதான் தர முடியும். அப்படியா? ஆமா. போலீஸ்யா? சரி, நீ போலீஸ்டியே கொடு, நம்ம பார்த்துக்கோ. ஹலோ, மொபைலை கொண்டாமா. அவங்க வீட்டு மொபைலை வாங்கிட்டு வந்துட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொடுத்துட்டேன், சரியா? ஏன்னா அப்படி தான் உலகத்தில் ஆக்டிவேட் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிச்சு. உங்கள் அரவிந்த் மொபைல் வாங்கிட்டு போனால் கொடுக்கவே இல்லை. தேவையா அந்த வேலை? ரைட். ஸோ 3 பேரும் அழகாக ஃபேஸ் பண்ணாங்க. நல்லா கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக கேமுக்கு பார்ப்போம். உச்சாம ஒரு கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. சுப்ரா, அந்த டர்ன் ஸ்டார்ட் நவ். Countdown starts at 10, 9. ஏய் எந்திரி. நீ மட்டும் இப்ப 10, 9 சொல்றப்ப இதுவும் கோர் சைடு. ஏய் 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 எல்லாரும் சொல்லுங்கடா. 10. இப்ப எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்கேன். போன தடவை கோரஸ் அவங்க பேஸ்கெட்டை போய் எடுத்துட்டு வாங்க. யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம்னா 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கை தட்டி கொடுங்க.
5 பாயிண்ட்ஸ். கை தட்ட கொடுக்கலாம் உங்களுக்கு. 6 பாயிண்ட்ஸ். ஸோ இவங்க 6, நீங்களும் 6. 2 6 பாயிண்ட்ஸும் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. கீழே சிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலானே வெங்கலுக்கு நீ போல இன்னும் மந்திரமேனே நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே எல்லா சில கட்ட ஆளாத. ஹோம் மினிஸ்டர் பாத்துருக்கீங்களா? 85 வயசு ஆண்டி எப்படி ஆனது தெரியுமா? டிக் 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 இந்த ஸ்டெப்பு போடுமாண்ணா அந்த கேப்லையும் இப்படி இல்லை. நீ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கோம். இது உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேம் வைக்க போகிறோம். அதில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் வின்னர், இன்னொருத்தவங்க ரன்னர். டான்ஸ் ஆடவே மாட்டேன்றாங்க. நீ டான்ஸ் ஆடுவியா? உன்னால முடியும். ஆமான்னு சொல்ற. ஒரு மியூசிக் போடுங்க டிஜே. இவ்வளோதான். நான் ஆட வேண்டியது இங்கே ஆடிட்டேன். என் மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ ஃபைனல் ரவுண்டில் சூப்பரான கேம் வந்திருக்கு. என்ன கேம் அப்படின்னா வந்து இந்த உடன் பீஸில் இப்படி நிப்பாட்டிக்கணும், இல்லாட்டி இப்படி நிப்பாட்டிக்கணும். ஒரு கலர்ஃபுல் பால் எடுத்து வச்சு இப்படியே மேலே நீங்கள் நடக்க போகிறோம். எவ்வளோ பொறுமை இருக்குது அப்படின்றத சோதிக்கிறதுக்காக. நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. கையை இப்படி வச்சுலாம் கொண்டு போகக்கூடாது. 60 செகண்ட்ஸ் டைமில் யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸை கொண்டு சேர்க்குறீங்களோ அதில் வின்னர் ரன்னர். சூப்பர் கேம்ல உற்சாகமாக ஒரு கைத்தறி கொடுங்க பாப்பா. சூப்பராக உங்களுக்கு. And our time starts now. Shots at 10, 9, 8. ரெண்டு பேர் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்று நீங்கள் இல்லையா? நல்ல கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. சூப்பரா. அண்ட் நீங்கள் ஷாலினி 2 பேருமே 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 2 3 பாயிண்ட்ஸில் யார் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸை ஃபில் பண்ணாங்கன்னு சொல்லி பார்ப்போமா? அப்படி பார்த்ததுல யூ ஆர் த வின்னர். நல்ல கைத்தறி கொடுக்கலாம். அண்ட் யூ ஆர் த ரன்னர். ஓகே, ஒன் ஒன் ஒன். சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கல கனடே டஸ்கல கனடே டண்டனக்கா டனக்கலக்கா டே 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 டே.
பொறுப்பெடுத்தது ஏன் அது புரியதடா ஓ நிழலிலதா குடியிருந்திடத்தா என தெரியுதடா கூடாதே முந்தானையில் முட்டங்கட்டே முள்ளு குத்தும் ரத்தம் வராதே எப்படி அப்படி அப்படி பாட்டா மாப்பிள்ள பழ பழ தோப்புல வாலிபால் விளையாடலாமா அடேங்கப்பா என்ன டான்ஸ் என்ன மியூசிக் கிஃப்ட் வந்துருவோமா கலப்பலான எபிசோட் பார்த்துருவீங்க. உமா மற்றும் ஷாலினிக்கு அன்பு பரிசு கொடுத்தாச்சு. பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கு தெரிஞ்சு நாளைக்கு வேற ஹோம் மினிஸ்டர் சந்திக்கும். ஹோம் மினிஸ்டர் நன்றி, வணக்கம்.